எங்கள் அன்பு இயேசுவே, எங்க கூட பேசுங்கப்பா, இரட்டைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 முறை சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்க கையில வேத புஸ்தகம் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த வேத புஸ்தகம் எனக்காக என் தேவன் கொடுத்தது. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காக தேவன் கொடுத்த வாக்கியங்கள். இவைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள். இவைகள் தரையில விழுவதில்லை, இவைகள் எனக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழாது. ஏன் தரையில விழாதுன்னா கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யுமா? ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில 3 காரியங்களை தேவன் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். அதுல முதல் காரியம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, உன் வலது கையை பிடித்து என்ன சொல்றாரு? உன் வலது கையை பிடித்து என்ன சொல்றாரு? வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் உங்களுக்கு துணை நிற்கிறதா? கர்த்தர் துணை நிற்கிறாரா. மனுஷன் அல்ல, பராக்கிரமசாலி அல்ல, வானத்தையும் பூமியையும் அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் எந்த மாதிரி நேரத்தில் அவர் துணை நிற்கிறேன்னு சொல்றாரு தெரியுங்களா? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேதத்துல ஒரு மனிதன் இருந்தாரு. அந்த மனிதனுடைய பெயர் எவிரு. எவிருடைய வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு பிரச்சனை. என்ன மாதிரி பிரச்சனைனா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. அநேக நேரங்களில் நாமளும் சோர்ந்து போயிருக்கிறோம். அநேக நேரத்தில் என் வாழ்க்கையில என் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்துடாதா, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துடாதா, யாராவது என் வீட்டில் வந்து அற்புதம் செய்திட மாட்டாங்களா? இந்த எவிருன்ற அந்த மனிதன் அவனுடைய வீட்டுக்குள்ள ஒரு விதமான ஒரு போராட்டம். என்ன போராட்டம்னா, அந்த எவிருடைய வீட்டுக்குள்ள அவனுக்கு இருந்த ஒரே மகள் அவள் மரண அவஸ்தைப்படுகிறாளா. அந்த பிள்ளைக்கு அவங்க எத்தனையோ விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அது அவங்களால அந்த பிள்ளையை குணமாக்க முடியல. இந்த எவிரு இயேசு சுகமாக்குவாரு, இயேசு விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி இந்த எவிரு கேள்விப்பட்டு இயேசுவை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தானா. ஒரு நாள் இயேசு படகுல அவர் கரை கடந்து வந்தாராம். இந்த எவிரு இயேசு வரார்னு கேள்விப்பட்டு இயேசுவின் அருகில ஓடி போய் அவர் பாதத்துல விழுந்து அவரை போய் கெஞ்சி கேட்டாராம், ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறா, நீங்க வந்து என் வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளை மேல உங்க கைய வைங்க, அவ சுகமாயிடுவா, அவ பிழைத்துக் கொள்ளுவா, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி அவன் வேண்டிக் கொண்டானா. இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல வேண்டுறோம்ல, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை எப்படியாச்சும் செஞ்சிருங்கப்பா, எனக்கு வாங்க, நீங்க இப்படி செஞ்சிருங்க ஆண்டவரே. எவ்விருவம் கேட்டானா, எப்படியாச்சும் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, நீங்க வந்து தொட்டீங்கன்னா போதும், நீங்க வந்து என் பொண்ணு மேல கை வச்சீங்கன்னா போதும், அவ மரண அவஸ்தையில இருந்து அவ விடுதலை ஆடுவா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. எனக்கு நீயும்
நீங்களும் அப்படித்தானே கதறி கொண்டு இருக்கிற. இன்னைக்கு ஆவியானவர் உன் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆனா உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து பேசுகிறாரு. உன்னை பார்த்து உன்னுடைய இருதயத்தின் காயங்கள் அறிந்தவர் அவர். இந்த எவ்வீரோட இருதயம் யாருக்கு புரியல, இவனுடைய அங்கலாய்ப்பு. அவன் கேட்கிற, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வந்துருங்கப்பா, என் வீட்டுக்கு வந்துருங்க, என் வீட்டுக்குள்ள இருக்கிற என் பிள்ளை மேல உங்க கையை வச்சா போதும், அவ சொஸ்தமாவா, அவ பிழைத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். இயேசு அவனை பார்த்து, நான் வரேன்ப்பா போகலான்னு சொல்லி இயேசுவும் இந்த எவ்வீரோடு கூட போனாங்களாம். அப்படி போகும்போது திரளான ஜனங்க அவங்கள நெருக்க ஆரம்பித்தாங்களாம். இவங்க நடக்க நடக்க நிறைய ஜனங்க. இந்த எவ்வீரோக்கு ஒரு பக்கம், எப்படியாச்சும் சீக்கிரமா என் வீட்டை கூட்டிட்டு போயிடணும், என் பிள்ளை சாகரத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடணும். எனக்கு நீங்களும் அப்படிதானே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவரே எப்படியாச்சும் சீக்கிரமா அது எப்படியாச்சும் பண்ணிடுங்கப்பா, எப்படியாச்சும் பண்ணிடுங்க ஆண்டவரே, என் பிரச்சனை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், இந்த பலவீனம் எப்படியாச்சும் மாறிடணும், எப்படியாச்சும் இதை மாத்திடுங்க. நாம் அதேக நேரம் அப்படித்தானே கேட்டுட்டு இருக்கோம். நீ அநேக நேரத்தில் ஆண்டவரே இது எப்படியாவது மாத்துறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தானே கேட்டுட்டு இருக்கோம். இந்த எவ்வீருவும் அப்படிதான், அவன மனசும் அப்படிதான், எப்படியாச்சும் அவரை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். இவர் போற வழியில அங்க ஒரு அம்மா 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு, யாருக்கும் என் பிரச்சனை தெரிஞ்சிடக்கூடாது, யாரு கண்ணிலையும் இந்த பிரச்சனை தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரியாம இயேசுவின் இடத்துல போயிட்டு நான் சுகமாகணும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிட்டே வர்றாங்க. எனக்கு நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க, என் பிரச்சனை வெளியில தெரியக்கூடாது, இயேசு அந்த பிரச்சனை எப்படியாச்சும் மாத்திடணும், எப்படியாச்சும் அதை மாத்திடணும்னு சொல்லி நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. இந்த அம்மாவும் அப்படிதான் வந்தாங்களாம். இயேசுவின் இடத்துல கிட்ட நெருங்கி வந்தாங்களாம். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த அம்மா தொட்ட உடனே இயேசுவின் மேல இருந்த ஒரு வல்லமை, அவர் மேல இருந்த அந்த வல்லமை இந்த அம்மா மேல பட்டு இவங்க மேல இருக்கிற எல்லா பலவீனம் அவங்கள விட்டு வெளியேறியதான். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற வேலையிலே உன் மேல இருக்கிற பலவீனத்தின் ஆவிகளை தேவன் துரத்த வல்லவரா இருக்கிறாரு. உனக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பலவீனத்தின் கட்டுகளை அவர் உடைக்க வல்லவரா இருக்கிறாரு. இந்த அம்மா நினைச்சாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று நினைத்து விசுவாசித்து தொட்டாங்க. எனக்கு நீங்களும் இந்த காலையில இந்த சர்ச்சுக்கு வரணும், நான் தேவ சமூகத்தில் போய் உட்காரணும், அங்க உட்கார்ந்தா போதும் என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை மாறும் நினைத்து வந்தல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எதை விசுவாசித்தாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? நீ எதை விசுவாசித்தாயோ அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம விசுவாசிச்சு வந்தாங்க, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, அவங்க சொஸ்தமானாங்க. இது யாருடைய கண்களுக்கு தெரிஞ்சது தெரியுமா? இந்த எவ்வீரு கூட்டிட்டு போனார்ல வீட்டுக்கு, அவருடைய கண்கள் அதை பார்த்ததா. இந்த அம்மாவுக்கு 12 வருஷம் பிரச்சனை, இந்த எவ்வீருடைய பெண்ணுக்கு 12 வயது உள்ள சிறு பிள்ளை. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மரண அவஸ்தை. இப்ப இயேசு இது எவ்வீருடைய கண்களுக்கு காண்பித்தாரா. எவ்வீருடைய கண்கள் இந்த காரியத்தை பார்க்கும்போது எவ்வீருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இயேசு இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சொஸ்தமாக்கிட்டாரு, என் பிள்ளையையும் அவர் சொஸ்தமாக்க போறாரு, என் பிள்ளைய அவர் குணமாக்கிடுவார்னு இவருக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. திடீர்னு எவ்வீரோட வீட்டில் ஓடி வந்து எவ்வீருவை பார்த்து சொல்றாங்களே, எவ்வீருவே நீ போதகரை வருத்தப்படுத்தாத, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கூப்பிடாத, உன் பிள்ளை மரித்து போனால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். இதை கேட்டுட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைய, உன் காதுகளுக்குள்ள இதே சத்தம் தானே கேட்குது. நீ தேவ ஆலயத்துக்கு வர, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற, அநேக தடவை தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வருது. ஆனாலும் அநேக நேரத்தில் ஒரு விதமான சத்தம் உன் காதுகளை தொனித்து கொண்டு இருக்குது. இவனுடைய காதுல தொனிச்சுதான் அங்க எவ்வீருவே உன் பிள்ளை மரித்து போனா. எவ்வீருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் நான் இயேசுவை என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடணும், என் பிள்ளை சொஸ்தமாகணும். ஆனா
எபிருவுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எபிருவுடைய பிள்ளை செத்து போச்சு. இவன் காதுகளில் தொனிக்குது. இப்ப அந்த இடத்துல இயேசுவும் நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு உன் கூட இயேசுவும் கூட தான் இருக்கிறாரு. நம்ம வாசிச்சோம், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு கத்த சொன்னார்ல. எந்த மாதிரி நேரத்தில் துணை நிற்பார் தெரியுங்களா? நீ எப்போ உன் காதுல நெகட்டிவான சத்தம் கேட்குதோ, எப்போ உன் காதுல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கேட்குதோ, எப்போ உன் காதுல அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்று நடக்காதுன்னு கேட்குதோ, அந்த டைம்ல ஆவியானவர் உன் கூட இருந்து பேசுவாரு. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த கால வேலையில ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. இதே வார்த்தையை தான் இயேசுவும் இந்த எபிருவை பார்த்து சொன்னாரா. அதே சூழ்நிலையில இயேசுவும் எபிருவோடு கூட நின்றுட்டு இருந்தாராம். இவங்க சொல்றாங்க, எபிருவை பார்த்து தான் சொல்றாங்க, நீ உன்னுடைய பிள்ளை மரித்து போனோம். இந்த எபிரு அதை கேட்கிறாரு. அதே இடத்துல இயேசுவும் அந்த வார்த்தைகளை கேட்டு இப்ப இயேசு ஆன்சர் பண்றாரா. எபிருவை பார்த்து சொன்னாரா, எபிரு நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த கால வேளையில ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதை கேட்டுட்டு இருக்க அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் உன்னை விசுவாசம் உள்ளவளா இருக்கணும்னு நினைச்சு உன்னை இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறாரு. உன் கூட அவர் துணையாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. இந்த எபிரு இந்த சத்தத்தை கேட்ட உடனே இயேசுவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாராம். இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போனவன என்ன நடந்துச்சு தெரியுங்களா? முதல் விஷயம், அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா துக்கம் கொண்டாடி கொண்டு இருந்தவங்களை அவங்க வெளியே அனுப்பிச்சாராம். வெளியே அனுப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள இயேசுவும் பேதுருவும் அவர்களுடைய சீஷர்கள் 2 பேர், யோவான் யாக்கோபு மற்றும் அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்களாம். இதை எதை குறிக்குதுன்னா, இயேசு கூட இருக்கிற 3 பேர், அதாவது ஜெப வீரர்கள். அவர்கள் இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த 3 பேரு அவர்கள் ஜெப வீரர்கள். அவங்க இயேசுவோட கூட தான் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசுவோட கூட ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு உங்களை இயேசு ஜெபிக்கிறவர்களாய் வைக்க விரும்புகிறாரு. யார் ஒருத்தர் அதிகமாக ஜெபிக்கிறாங்களோ, யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ, அவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை கண்களில் காண்பிப்பேன்னு சொல்றாரு. இந்த கால வேலையில நீ அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீனா, நீ தேவனோடு பேச வேண்டிய பிள்ளையா இருக்கணும். நீ கர்த்தரோடு இசைந்திருக்கிற பிள்ளையா இருக்கணும். இவங்க தேவ சமூகத்துல அவங்க காத்து இருக்கிறவர்களா இருந்தாங்க. இப்ப இவங்க 3 பேரும் அங்க போய் நிக்கிறாங்க. இயேசுவும் அங்க இருக்கிறாரு, அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, அந்த குழந்தையும் மரித்த குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை கிட்ட இயேசு கிட்ட போய் கையை பிடிச்சு தலி தகுமின்னு சொன்னாராம். இயேசு அந்த சொன்ன உடனே அந்த வேத வசனத்துல போட்டிருக்கு, தலி தகுமி என்றால் சிறு பிள்ளையே எழுந்துருன்ற அர்த்தமா. எனக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து அதான் சொல்றாரு, மரித்து போன வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ மரித்து போன காரியங்களை உயிரடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். சொல்லுங்க பார்க்கல, கர்த்தர், கர்த்தர் உனக்கு துணை நிற்க விரும்புகிறார். சங்கீதம் 118 அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு என்ன பண்ணாரா, என்ன பண்ணாரா? முதல்ல வாசிச்சோம், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ என்ன பண்ணாரா, என்ன பண்ணாரா? யார் உதவி செய்யறதா?
பக்கத்துல பார்த்து அவங்க ஃபேஸை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், உனக்கு உதவி கர்த்தர் இடத்துல இருந்து வரும், மனுஷங்கிட்ட இருந்து வராது. உனக்கு உதவி கர்த்தர் தான் செய்ய போறாரு. உன் சூழ்நிலைய, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த விதமான போராட்டமா இருக்கட்டும், ஆனா உனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். இந்த வார்த்தையில் அதுதான் எழுதியிருக்கு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். இதுல எழுதியிருக்குது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். உனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. மனுஷன் இன்னைக்கு உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லலாம், ஆனா உனக்கு செய்ய மாட்டாங்க. அதிகாரிகள் செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா நீ ஆராதிக்கிற தேவன், நீ உயர்த்துகிற தேவன் உனக்கு உதவி செய்வார். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த கால வேலையில கர்த்தர் உன்னை பார்த்து அதுதான் சொல்றாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினா. யார் அதை தள்ளி விடுறது தெரியுங்களா? இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை எழுதினது தாவீது. இந்த தாவீது எந்த சூழ்நிலையில அது எழுதினார் தெரியுங்களா? இந்த தாவீது சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த தாவீதை எல்லாம் புறக்கணித்தாங்களாம். உங்க சொந்த வீட்டில், உங்க எல்லாரையும், உங்க சொந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்களை மட்டும் கூப்பிடலைன்னா நீங்க எப்படி இருக்குவீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷமா இருக்கவங்க மட்டும், எனக்கு ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடல, சொந்த வீட்டில் என்னை மட்டும் கூப்பிடல, நான் சந்தோஷமா இருப்பேன்னா கை தூக்கி அல்லேலூயா சொல்லலாம். ஓகே, பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். இந்த தாவீது தன் சொந்த வீட்டில் அவனை கூப்பிடல. அவங்க அப்பா, இந்த தாவீது அவங்க வீட்டுக்குள்ள கடைசி பையன். அவங்க அப்பா இந்த தாவீதை அனுப்பி விட்டாராம். எங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு. எங்க அம்சார் தெரியுங்களா? அடர்ந்த காட்டுக்குள்ள. ஏன் அம்சார் தெரியுங்களா? இந்த தாவீது செத்து போயிடணும். தான் சொந்த பிள்ளை செத்து போகணும்னு சொல்லி யாராவது விரும்புவாங்களா? யாராவது நினைப்பாங்களா? இதை கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளைய, உன்னை நிறைய பேர் நீ சாகணும், நிறைய பேர் நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை குறித்து நினைத்திருக்கலாம். இந்த தாவீது அப்படிதான் நினைச்சாங்க. இந்த தாவீதோட ஊருக்குள்ள தாவீதோட பேர் என்ன தெரியுமா? திருட. இயேசுவை கல்வனில் ஒருவனாக எண்ணப்பட்டது போல இந்த தாவீதையும் அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த தாவீதை அப்படிதான் நினைச்சாங்களாம். இந்த தாவீது எங்கேயோ ஒரு ஊருக்குள்ள, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அடர்ந்த காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம். ஒரு டைம் சிங்கமும் கரடியும் வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த ஆட்டை பிடிச்சு கொண்டு போச்சான். இந்த தாவீது அந்த ஆட்டை காப்பாற்றி சிங்கத்தையும் கரடியும் அடித்து போட்டானா. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? எனக்கு தேவன் ஒன்று அப்படிதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இந்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சாராம். அந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி இந்த தாவீது இருந்த ஊருக்கு வந்தாராம். ஆனா கர்த்தர் தாவீதோட பேரை சொல்லல. இந்த தாவீதோட அப்பா பேரு ஈசாய். அவங்க வீட்டுக்கு ஈசாய்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா. இந்த பெத்லகேமுக்கு போ, அவங்களுக்கு குமாரர் இருக்கிறாங்க, அந்த குமாரரில் ஒருவனை நான் ராஜாவா தெரிந்தெடுத்த, நீ அங்க போன்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி விட்டாராம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த தாவீதோட ஊருக்கு போனாரா, எருசலேமுக்கு போனாரு. இந்த பெத்லகேம்ல போயிட்டு அங்க இந்த தாவீத வீட்டுக்குள்ள அவர் போறாரு. ஈசாய் கிட்ட போயிட்டு, ஈசாய், கர்த்தர் சொன்னாரு உன் குமாரர்ல ஒருத்தனை அவர் தெரிந்தெடுத்தாரா, நீ யாருன்னு எனக்கு காண்பி, நான் உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாராம். இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இப்போ இந்த வீட்டுக்குள்ள தாவீது மட்டும் இல்லை, அவங்க சகோதரர் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சாமுவேல் பார்த்தாரா, ஒருத்தரை பார்த்த உடனே, முதல் பையனை பார்த்த உடனே, பார்க்கவே நல்லா இருக்கிறான், ராஜா மாதிரி இருக்கிறான், இவன் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்த ஆளுன்னு சொல்லி அவன் கிட்ட போய் அபிஷேகம் பண்ணலான்னு போனாராம். கர்த்தர் சொன்னாரா,
நான் இவனை தெரிந்து கொள்ளல, நான் இவனை புறக்கணித்தேன். அங்கத்தான் அவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எதை பார்க்கிறாரா? எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறாரு. இப்போ அடுத்த பசங்க வந்தாங்க, அடுத்த பையன் வந்தாரு, இப்படியே 7 பேர் வந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, நான் யாரையுமே நான் தெரிந்தெடுக்கல. இப்போ சாமுவேல் பார்த்தாராம், என்னடா இது, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பசங்கள்ல ஒருத்தனை தான் தேவன் சூஸ் பண்ணேன்னு சொன்னாரு, ஆனா இந்த எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இன்னும் வேற யாருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி இப்ப ஈசாயை கூப்பிட்டு கேட்டாரா, இவ்வளவுதான் அவனுடைய பசங்களா இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கும் போது இப்ப இந்த ஈசாய் சொன்னாராம், ஐயா ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காயா. அப்போ சாமுவேல் சொன்னாராம், பைபிள்ல எப்படி எழுதியிருக்குன்னா, அவன் இங்கு வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பாட்டுல கை வைக்க மாட்டேன், போய் கூட்டிட்டு வா. இந்த டோன்ல தான் சொன்னாரு. இந்த தாவீத ஊருக்குள்ள திருடன்னு சொல்றாங்க. இந்த தாவீத வீட்டுக்குள்ள அவனுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பாங்கன்னா, நிறைய இடத்துல சங்கீதத்துல அவர் சொல்லுவாரு, இரவெல்லாம் கண்கள் குளமா இருந்துச்சு, கசப்பான பதார்த்தத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாரு. அந்த ஊர்ல இந்த தாவீது ஆடு மேய்க்கிறாருல, கொஞ்சம் ஆடு அந்த ஊருக்குள்ள இந்த தாவீது மேய்க்கிற ஆடை பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். இந்த தாவீது கேட்பாராம், ஏன்பா என் ஆடை எடுக்கிறீங்கன்னு கேட்பாராம். உனக்கு என்ன, எனக்கு வேணும்னு சொல்லி தாவீதை அடிச்சுட்டு ஆடை எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க தாவீதோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. இந்த தாவீது வீட்டுக்கு வருவாரா, அவங்க அப்பா பாப்பாரா, எங்கடா ஆடுன்னு கேட்பாரா. அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா நினைப்பாரா, டேய் ஆடை கொடுத்தாலும் ஆடை மேய்க்க தெரியல, உனக்கு கசப்பான சாப்பாடை அவர் கொடுக்க ஆரம்பிச்சாராம். சொந்த வீட்டுக்குள்ள ஒரு விதமான கொடுமை. இந்த தாவீது அதனால தான் இரவு முழுவதும் அழுதாரா. இதை கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளையே, நீயும் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிற, நீயும் அப்படிதான் அழுதுட்டு இருக்க, நீயும் அப்படிதான் கண்ணீர் விடுற. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த தாவீத காட்டுக்குள்ள இருக்கிற தாவீதை தேடி உங்க ஓடி போய் பிடிச்சி கூட்டிட்டு வராங்களாம். இப்பதான் இந்த தாவீது அந்த ஊருக்குள்ள வரும்போது தாவீது நினைச்சாரா, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைய மேல போட போறாங்க, பழிய போட போறாங்கன்னு பயத்துல வந்தாரு. அங்க நிக்கிறாரா, இவர் மேல தாவீது மேல கர்த்தருடைய வலது கரம் இருந்துச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த தாவீத காட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்ததே கர்த்தரா. இந்த கர்த்தர் கூட்டிட்டு வராரு. தாவீது நினைச்சாரு, எல்லாரும் என் மேல பழிய போட போறாங்க, இன்னைக்கு என்ன ஏதோ பண்ண போறாங்கன்னு. ஆனா இந்த தாவீது மேல கர்த்தருடைய வலது கரம் இருந்து கர்த்தர் கூட்டிட்டு உள்ள வராரா. சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னாடி உட்கார்ந்து இருந்தாராம். இப்ப இவர்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியா. தாவீதை கூட்டிட்டு வராங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னாடி உட்கார்ந்து இருந்தாராம். பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கு, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 சாமுவேல் 16-17 வாசிங்க. இங்க தாவீது சாமுவேல் முன்னாடி நிக்கிறாரு. கர்த்தர் பேசுவாரு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாராம். என்ன சொன்னாரு? நீ எழுந்து இவனை, தூரமா இருந்தா என்னது அவன், கிட்ட இருந்தா என்னது கிட்ட இருந்தா. இப்ப கர்த்தர் சாமுவேல் முன்னாடி நிக்கிறாரு, தாவீது பக்கத்துல இருக்கிறாரு. சாமுவேலை பார்த்து சொன்னார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாராம். யார ஊருக்கு வெளியில தள்ளி வச்சாங்களோ, யார ஒதுக்கி வச்சாங்களோ, யார அவமானப்படுத்தினாங்களோ. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த தாவீத அவங்க ஆலயத்திற்குள்ள, அப்ப டென்ட் தான் ஆலயம், இவன் மேல திருட்டு பழி இருக்கிறதுனால தாவீது இந்த ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். எங்க வரக்கூடாதா? ஆனா தாவீதுக்கு ஆசையா இருக்குமா, நான் எப்படியாச்சும் ஆலயத்துக்கு போகணும், நான் எப்படியாச்சும் கடவுளுக்கு பலி செலுத்தணும்.
ஒரு ஆசை இருக்குமா? ஆனா இவனை ஆலயத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க, ஆலயத்திற்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரை ஒதுக்கி வச்சாங்களோ, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை யாரெல்லாம் புறக்கணித்து வச்சிருக்கிறாங்களோ, நீ யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறியோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறாரு. நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீ எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். இந்த தாவீதோட கர்த்தர் இருந்தாரு. அதனால தான் அந்த தாவீது அப்பதான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுங்களா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எந்த சூழ்நிலையில் இதை சொன்னார் தெரியுங்களா? இப்ப தெரியுதா யார் அந்த சத்துருன்னு? பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. இது பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் புஸ்தகத்துல இருக்குது, யாசேர்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துல இது எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது? இன்னைக்கு உன்னை தள்ளப்பட்ட நிலைமையில நீ வந்திருக்கலாம், நீ விழும்படி, உன்னை தள்ளபடி எல்லாரும் சூழ்ந்து இருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த தாவீதை கர்த்தர் உதவி செய்தாரு. அப்பதான் அவர் எழுதுறாரு, நான் விழும்படி, அவங்க அப்பா பார்த்து சொல்றாரு, நான் விழும்படி நீங்க தள்ளலாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த சங்கீதத்தை அவர் அப்பதான் எழுதுறாரு. அதுல எழுதி இருக்குது, இந்த முதலாவது 118 சங்கீதம் முதலாவது வசனத்துல எழுதி இருக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை என்ன பண்ணாரோ கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டைம்ல தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுல தான் அவர் போட்டிருக்கு, அதுல ஒன்னு சொல்லுவாரு, என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். ஹல்லேலூயா. அதை நீங்க அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா 16வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்து இருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும், நான் சாவாமல் பிழைத்திருந்து என்ன பண்ண போறேன்? கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அடுத்து போட்டிருக்கு, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். இப்பதான் அவர் எல்லா ஜனத்தையும் பார்த்து சொல்றாரா? என்ன சொல்றாரு தெரியுமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு. இந்த தாவீது நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்க, நினைச்சு கூட பார்க்கல இவர் ஒரு ராஜாவா மாறுவார்னு அவர் வாழ்நாள்ல நினைக்கல. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, நான் எல்லாரும் வேண்டான்னு தள்ளப்பட்ட கல்லுதான் இன்னைக்கு இந்த தேசத்துக்கு முதல் ராஜாவாய், முதல் மனிதனாய் அவனை தேவன் மாற்றி வைத்திருக்கிறாராம். இந்த கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அப்படி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் உன்னை இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ விழும்படி மனிதர்கள் தள்ளலாம், பிசாசு தள்ளலாம்,
ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து, சொல்லுங்க பார்க்கலாம், நான் சாவாமல் கர்த்தருடைய என்ன சொல்ல போற, கர்த்தருடைய செய்கைகளை எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க? அத நீ சாவாமல் பிழைத்திருந்து நீ கர்த்தருடைய செய்கையை விவரிக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் உன்னை இன்னைக்கு இங்க அழைத்து வந்திருக்கிறாரு. நீ பயப்படாத, நீ பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. அப்படியே கண்களை மூடி ஏசப்பட்ட ஜெபம் பண்ணலாமா? அப்படியே தேவனிடத்துல அப்படியே ஜெபம் பண்ணலாமா? உங்களால முடிந்தா முழங்கால் படிட்டு இருக்கோங்க, இல்லைன்னா எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறாரு. ஓ தா நாஹா, அந்நிய பாஷை பேச தெரிந்தால் உன் வாயை திறந்து ஜெபம் பண்ணி பார்க்கலாம், ஆவியானவரோட பேச பார்க்கலாம். இந்த கால வேலையில அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, ஓ நீ விழும்படி உன்னை தள்ளினார்கள், ஆனாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு, உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஓ thank you Father.